புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. துன்பம் வரும் வேளையில் சிரிங்க. யார் சொல்றதுங்க? வள்ளுவர். அவர் சொல்லிட்டாருங்க, துன்பம் வர வேலையில சிரிங்க சொல்லி. இப்ப யாரால சிரிக்க முடியும்? ஒரு ஸ்டேட்டுக்கு கிடையாது, நாட்டுக்கு கிடையாது, ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு மிகப்பெரிய துன்பம் வந்த வேலையில எப்படி சிரிக்க முடியும்னு கேட்கிறேன். அப்படி என்ன துன்பம் யாராவது கேட்கலாம். அந்த துன்பத்தை பத்தி தான் ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுங்க. தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்தமான மக்களுக்கு தாங்க முடியாத துன்பம் என்னப்பா? இப்பதான் உலக மக்கள்னு சொன்னீங்க, அப்படியா சொன்னோம்? இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போதைக்கு தமிழ்நாட்டை வச்சுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒட்டுமொத்தமா தாங்க முடியாத துன்பம் எதுக்காக? அடி தாங்கும் உள்ளம் கூட இடி தாங்காது. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க அவர்கிட்ட. என்னன்ட்டு, எப்பப்பா உங்க கந்தன்மாலை படம் ரிலீஸ் ஆகும்னு கேட்டாங்க. நீங்க நடிச்ச திரைப்படம் எப்ப சார் வெளியே? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலே. எதுக்காக மனுஷன் நொந்து வெந்தும் வேகாத நூடுல்ஸ் மாதிரி நின்னாரு? கந்தன்மாலை படம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்களேன்னு தான் பாருங்க, அவர் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது அந்த கேள்வி. 1 மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு. பிஞ்சு நெஞ்சி தாங்குமா பேர்பட்ட கேள்வி. அதனாலதான் சோகத்துல ரொம்ப ஏற்கனவே சுழன்று கொண்டிருந்தார். அந்த வேலையில பாருங்க, என்டிடிவி கான்க்ளேவ் நடக்குது நேற்றைக்கு முன்தினம். அந்த என்டிடிவி கான்க்ளேவ்ல வழக்கம் போல நிறைய கட்சிகள் கலந்து கொண்டார்கள். திமுக, அதிமுக, பிஸ்கேஜேபி கட்சி, எல்லா கட்சிகளும் இருந்தது. டிவிகே கட்சி கூட இருந்தது. ஆனால் அதுல ரொம்ப மிகப்பெரிய ஹைலைட்டாக மாறி இருப்பது யாருன்னா, நம்ம ஹைகோர்ட் அண்ணன் வழக்கம் போல வீர கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தப்பா பேசக்கூடாது. மதத்திற்காக, கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு எதையுமே இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எப்படின்னு வழக்கம் போல பேசிட்டே கர்ஜனை பண்ணிருக்கிறார் பாருங்க. Has the Tamil Nadu government, this Dravidian stock government, contributed even 1 rupee for that Kumbhabhishekam? Day before yesterday, in one political party meeting, IUML meeting, the Honorable Chief Minister went and told that every ulema would get 5,000 rupees per month. During the Christmas, both the Honorable Chief Minister and the Deputy Chief Minister went and promised many things. But the government is controlling 40,000 and odd Hindu temples. You are looting the Hindu temple fund. You have conducted Muttamil Murugan Manad. For that, have you given accounts? You have taken the money from the temple. You have taken money from Lord Muruga. So the BJP is branding the DMK as anti-Hindu. No, they are anti-Hindu. Why should I need proof? டக்குன்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த கான்க்ளேவ்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, உடல்நிலை சரியில்லாமல் போகுது. உடனடியாக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் உடனடியாக மேடை ஏறி என்ன ஆச்சுன்னு சொல்லி அவரை பாக்குறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் தவித்துக் கொண்டிருந்த அந்த தருவாயில் கூட அவர் சொன்ன வார்த்தை, பேச முடியாமல் பேசுற அந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என்ன உடனடியாக கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருப்பாரு, சொல்லணும். ஆனா பாருங்க, சொல்லல. அப்ப என்ன சொன்னாருன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ சில பல கர்ஜனைகளை குறித்து நம்ம தலைவரோட வீர வரலாற்றை எடுத்து போடணும். ஏன்னா துன்பத்துல இருக்கிற நம்ம ஹைகோர்ட் அண்ணனோட ரசிகர்களுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல நல்ல வார்த்தைகள் என்னங்க நீங்க அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏங்க என்னங்க, நாங்க கிண்டல்லாம் பண்ணலங்க, நாங்க எங்க பண்ண போறோம்? ஹைகோர்ட் அண்ணனை குறித்து நம்ம பேசுற எல்லா இடத்துலயும் அவர் பேரை ஒண்ணு நம்ம அதிகமா சொல்ல மாட்டோமே, அவ்வளவு மரியாதை. ஹைகோர்ட் அண்ணன் தான் ரொம்ப பயபக்தியோட சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நாங்க போய் அவர் கிண்டல் பண்ணோமா? பண்ணவே மாட்டோம். ஹைகோர்ட் அண்ணனோட ரசிகர்களுக்காக அவரோட வீர வரலாற்றை எடுத்து போடுறோம். கைத்தட்டி ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து ரசிச்சு பாப்பீங்களா? அதை விட்டுட்டு நக்கல் பண்றோம்னு சொல்லி எங்களை போய் சொல்லணும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வீர வரலாற்றில் ஃபர்ஸ்ட் பாருங்க, யாருப்பா என்ன மலை மேல போடாம தடுக்கிறது? என்ன தடுக்கிறவங்க எல்லாரும் பாருங்க நாசமா போகணும்னு சொல்லி நான் வேண்டி பண்ணிட்டு எவ்வளவு பெருந்தன்மையோட வேண்டவருங்க அவரு. எனக்கு மேல தடுக்கிற எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். உங்க குடும்பமே நாசமா போகணும். ஏன்னா நீங்க என்னோட கோவில் மரம் அதுல ஆக்கிரமிச்சு இஸ்லாமிய தீய சக்திகள் கொடியேற்றி இருக்காங்க உங்க பாதுகாப்போட. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை இனிமே நம்ம எப்ப பார்க்க போறோம்? அங்க போயிட்டு மதம் சம்பந்த பிரச்சனை இழுக்கிறதுக்காக என்னப்பா அவங்க மட்டும் கொடி ஏத்துறாங்களே,
எங்களை மட்டும் தடுக்கிறீங்களே, போக விட மாட்டீங்களே, எதுக்காக அவங்க கொடி ஏத்துறாங்கன்னு நான் போய் பார்க்கணும். அங்க போயிட்டு மத பிரச்சனையை உருவாக்கணும். அப்படி மத பிரச்சனையை உருவாக்குவதற்காக போற என்ன தடுக்கிறவங்க எல்லாம் நாசமா போகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிப்பேன்னு சொல்லக்கூடிய இதை போல ஒரு நல்ல உள்ளத்தை இதற்கு பிறகு நம்ம எப்பங்க நம்ம பார்க்க முடியும்? உடல்நிலை சரியாகி விரைவில் வந்து இதை போன்ற நல்ல உள்ளத்தை மறுபடியும் நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் நாசமா போகணும்னு சாபம் கொடுத்து சாமி கிட்ட போயிட்டு வேண்டதை நம்ம காது கொடுத்து காது குளிர கேட்கணும். ஹைகோர்ட் அண்ணன் எதுக்காக அந்த பட்ட பேர் அவருக்கு வந்தது? ரொம்ப மரியாதையோட பேசுறவங்க அவரு கோர்ட்டை பார்த்து. பாத்துக்கங்க, இதற்கு முன்பாக மூத்த தலைவர் அந்த கட்சிக்குள்ளவே சொல்றாங்க இல்லைங்களா, பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள. அந்த பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள இதை போன்ற மூத்த தலைவர் இதற்கு முன்பாக நம்ம பார்த்திருப்போமா? பார்க்கவே மாட்டோம், பார்க்க முடியாது. ஏனென்றால் கோர்ட்டை கூட மதிக்காத மாசற்ற மற்றற்ற தலைவர். கோர்ட்டு மட்டும் கிடையாது, போலீஸை கூட மதிக்க மாட்டாரு. போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸோட உள்ள இருக்கிற ஈரல், அந்த ஈரல் அழுவி போனதை கூட பாருங்க, நின்ன இருந்து ஸ்கேன் பண்ணுவாரு. போலீஸோட ஈரல் 100% அழுகி போச்சு. சரி, நான் ஒரு ஹிந்து வீடு வழியா போவேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஈரெல்லாம் அழுகி போது சம்பந்தமான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம். ஆனா நின்ன இடத்துல இருந்தே பாருங்க, ஸ்கேன் பண்ணி கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணி அழுகி போன ஈரல் குறித்து ரிப்போர்ட் கொடுக்கிற இதை போன்ற சிடி ஸ்கேன் தலைவரை எங்கேயா நம்ம பார்த்திருப்போமா? ஆண்டாளை குறித்து வைரமுத்து செய்த விமர்சனம் சம்பந்தமாக மேடை ஏறி மைக்கு போட்டு என்ன கேட்டாரு? இந்நேரம் வைரமுத்து தரையில உருண்டிருக்க வேணாமான்னு கேட்ட உருட்டு தலைவன். உருட்டு இல்ல, சுருட்டு. இது உலக தலைவருங்க. இத்தனை நேரம் அந்த வைரமுத்தோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்ட போயிருக்கறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்க. அயோக்கிய, நீ எப்படிடா என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவேன்? மனங்கட்டவனை மன்னிப்புக்கு. அவர் வாசிக்கும் வார்த்தையில் மட்டும் கிடையாது, அவர் சுவாசிக்கும் சுவாசத்தில் கூட ஒளிந்திருப்பது, மறைந்திருப்பது, நிறைந்திருப்பது அனைத்தும் மதம் 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 மதம். ஒரு முஸ்லிமை பார்த்து வாயா வாயான்னு பேச தெரியும். மதம்னு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரோட அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தா கண்டிப்பா ஹைகோர்ட் அண்ணனோட ஃபேஸோ அல்லது பேரோ கண்டிப்பா தெரியும். அப்பேற்பட்ட அருமை மிகு அழகான தலைவர் உசுர உசுரா பார்க்காம, உசுறு என்னங்க கழுத, உசுறு கிடக்குது கழுது. மதத்தை விட உசுறு பெருசா? இந்து இளைஞர்களே, நான் சொல்றேன், இந்து இளைஞர்களே, நாம போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள், தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்கு கேட்கிறேன், வாருங்கள் வீதிக்கு. NCW அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த சமயத்துல போய் சேர்ந்த சமயத்துல எவ்வளவு கண்ணியமான விமர்சனம் செய்த கண்ணிய தலைவர் அவரு. ஏன்னா திருமணமே பண்ணிக்காம யார் வேணா உறவு கொள்ளலாம்னு இந்த அம்மா ஒரு தானே அறிக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரியா ஆணும் உறவு கொள்ள இந்த நாட்டில் அனுமதிக்கணும்னு கே செக்ஸ் அதை ஆதரிச்சு சோனியா காந்தி அறிக்கை கொடுத்தாங்க. அதனால சோனியா காந்தியின் தலைமையை ஏற்று குஷ்பு சேர்ந்திருக்கிறது கொள்கை ரீதியிலான முடிவு. ஆகவே நான் இனத்தோட சேரும். இனத்தோடு சேர்ந்ததை கண்டுபிடித்த கண்ணிய தலைவர் மட்டும் கிடையாது. அது என்னப்பா, அது என்ன பேர்? அது இல்லை 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 இல்லை, இதுதான் முழு பேர்னு எடுத்து விட்ட முழு தலைவருங்க அவரு. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஏன்னா நடிக்க தெரியாது. ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன? இல்ல குஷ்பு சுந்தர் சி. அந்த அம்மா கேக்குது, யார் இந்த அமித்ஷா ட்வீட் பண்ணுது, யாரு தெரியுமாமா? இந்த இடத்துல நீங்க யாராவது கேட்கலாம், இல்ல நினைக்கலாம், வேமா சூசோ இல்ல அப்படின்ற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா ஹைகோர்ட் அண்ணன் அவர்களை பார்த்து கிடையாது. யாரை அவர் விமர்சனம் செய்தாரோ அவங்களே பாருங்க, வேமா சூசோ இல்லாம அந்த கட்சியிலே போய் சேர்ந்தாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இந்த மாதிரி உங்களை கிழின்னு அந்த கிழிச்சா அதே கட்சியிலேயே போயிட்டு வேமா சூசோ இல்லாம நீங்க ஏமா சேர்ந்தீங்கன்னு அந்த அம்மாவை பார்த்து நம்ம கேட்போமே தவிர ஹைகோர்ட் பார்த்து கேட்போமா? கேட்க மாட்டோமே. ஏன் கேட்க கூடாதுன்னா, கேம்பிரிட்ஜ் தலைவரையும் மிஞ்சக்கூடிய வகையிலான கேப்பபிள் தலைவன். மதம் என்கின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மனிதம் என்கின்ற வார்த்தை ஒண்ணு இருக்குன்ட்டு தெரிஞ்சுப்பாரா, படிச்சிருப்பாரா? படிக்க கூடாதுங்க. எதுக்கு படிக்கணும்? மனிதன் என்ன பண்ண போகுது? மதம் தான் மனுஷனை காப்பாற்றும். மதம் 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 மதம். என்னப்பா, என்ன மசூதி இருக்கா திருப்பரங்குன்றத்து மேல? எதுக்கு இருக்குது? இருக்கக்கூடாதே. மாத்துங்க, அந்த இடத்த மாத்திட்டு வேற இடத்துல நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம அண்ணனா தம்பியா தாயும் பிள்ளையுமா ஒட்டுமையா வாழலான்னு கேட்ட மிகப்பெரிய உன்னத லட்சிய தலைவருங்க அவரு. எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க, இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க, இந்துவும் முஸ்லிமும் சகோதரமா வாழலாம். அப்பதான் எல்லாரும் கேட்டாங்க. கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்டாங்க. நம்மளும் கேட்டோம். திருப்பரங்குன்ற மலை மீது எதுக்கு நீங்க சாமி கும்பிட போறாமா தெரியலையே, ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இழுத்து விடுறமா தெரியுது அப்படின்னு கேட்டா, என்னையா இழுத்து விடுறதுன்னு தெரியுதான்னு கேக்குறீங்க. அதான்டா வேணும் எனக்கு. அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான்டா ஆரம்பமே. அயோத்தி முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. பாத்துக்கோங்க, கேட்டு வாங்கி இழுத்து விடுறாரு பாருங்க மத பிரச்சனை அமைதியாக இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதான்டா வேணும். என்னையா அயோத்தி மாதிரி ஆயிடுமான்னு கேட்கிற, அதுதான் வேணும். அயோத்தியோட தொடக்கம் இங்க வந்து முடியணும். அதான்டா ஆரம்பமே. அப்ப 24 மணி நேரம் மதமா? 24 மணி நேரம் போதாதுன்ட்டு சில பல விஞ்ஞானிகள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அது பாருங்க, டிஸ்கஸ் பண்ற விஞ்ஞானிகள் கூட இந்துவா இருக்கணும். வேற எந்த மதத்தை சேர்ந்த விஞ்ஞானி கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார். இந்து விஞ்ஞானி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த நாளோட நேரத்தை கூட்ட முடியுமா ட்ரை பண்ணுக்காரு. ஏன்னா பாருங்க, 24 மணி நேரம் மத பிரச்சனை இழுக்கிறது போதாதுன்ட்டு ஒரு 30-34 மணி நேரம் இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மத பிரச்சனை இழுத்து விடலான்ட்டு ஆராய்ச்சியெல்லாம் இறங்கினுக்காரு இந்து விஞ்ஞானிகளோடு சேர்ந்து. அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை வளர்க்கிற விஞ்ஞான தலைவருங்க அவரு. இன்றைக்கு வாரிசு நடிகர் பணியூர் பண்ணையார் விஜய் எந்த கட்சியோட பிஸ்கேஜேபி கட்சியோட கருவியாக இயங்கி கொண்டிருக்கிறாரோ, அந்த கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக தமிழ்நாட்டில் டிவிகே என்கின்ற பெயரில் இயக்கி கொண்டிருக்கிறாரோ, அதே விஜயை பார்த்து என் லட்சிய தலைவன் என்ன கேட்டாரு? அவரோட ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கு, அவரோட லெட்டர் ஹெட்ல ஜோசப் விஜய், அதுல என்ன மெர்சல் ஆயிட்டாரா? ஏன் மெர்சல் ஆகணும்? ஜஸ்ட் அவரோட பேரை சொல்லியிருக்கேன். விஜய் விஜய் விஜய்னு ஏன்பா சொல்றீங்க? அவர் முழு பேரு ஜோசப் விஜய் தானே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவர் கிறிஸ்டியன் தானே, ஜோசப் விஜய் தானே சொல்லி நடிகராக பார்த்த அந்த சமயத்துல கூட பாருங்க, மதத்தை இழுத்து மதத்தின் வழியாகவே பார்த்த மத தலைவருங்க அவரு. மெர்சல் படம் என்னையா மெர்சல் படம், டைட்டிலே நல்லா இல்லை, இருந்தாலும் வச்சுட்டீங்க. அந்த படத்துல என்ன அக்கிரமம் பண்றீங்க? ஜோசப் விஜய் செருப்பு போட்டு கோயில் என்று நிக்கிறாரு. கோயில் கட்டுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாமேன்னு தடுக்கிறாரு கோயிலை கட்டுறத. இதே மசூதி கட்ட வேணான்னு சொல்லுவாரா? சர்ச்சு கட்ட வேண்டாம்னு அந்த படத்துல சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டார்? ஏன்னா பாருங்க, அவரு ஜோசப் விஜய். இந்துன்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரை நக்கலா போச்சு, நையாண்டித்தனம் போச்சு. செருப்பை போட்டு கோயில நிக்கிறீங்க, கோயில் கட்டுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்ட்டு தப்பான படத்தெல்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்ட்டு ரொம்ப அழகான மக்களுக்கு புரிய வச்ச மதத்துக்கு சொந்தமான தலைவங்க. கேள்வி யாரும் அவர் கேட்டக்கூடாது. அவருக்கு விருப்பமான கேள்வியை மட்டும் எழுதி கொடுத்த ஆர்டர்ல கேட்கணும். வேற யாராவது பாருங்க அந்த எழுதி கொடுத்த ஆர்டர்ஸை மாத்திட்டு சுயமா சிந்திச்சு கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். நீ யாரு? காடுவெல்ல வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், போனான்னு சொல்லி அத்தனையும் புனை சுருட்டுக்கள். காரணம் என்ன? ஏதோ இந்த கால்டுவெல் வந்தான், அதை சொன்னா இதை சொன்னான்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் இல்ல அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். எதுக்கு? ஐ கண்டெம் யூ, கெட் அவுட். கோவம் வரும் இல்லைங்களா? ஏன் கெட் அவுட்னு சொல்ல மாட்டாரு? புனை சுருட்டுக்கள்னு சொன்ன உடனே மகாபாரதம் மாதிரியா அப்படின்னு கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உண்மையை தாங்க கேட்டேன். நீங்க ஒன்று சொன்னீங்க, நான் ஒரு உண்மையை சொன்னேன்னு சொல்லும் போதுதான் பாருங்க அவருக்கு டக்குன்னு இன்னும் ரைஸ் ஆகி, நீ யாரு கிறிஸ்டியனான்னு கேட்ட கிண்ண தலைவருங்க அவரு. அது எப்படிங்க சொல்றீங்க? அப்படின்னா பைபிள் புனைவா சொல்லுவீங்களா? ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ கிறிஸ்டியன்? மறுபடியும் சொல்றோம், கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டாலே நீ யாரு? ஹிந்துவா? இந்துவார்னா கேட்க மாட்டாங்களே என்ன பார்த்து, அப்ப கிறிஸ்டியனா இருப்பேன், நீ முஸ்லீமா இருப்பேன்னு சொல்லி கண் வழியாக பார்த்து இருக்கிற மதத்தை கண்டுபிடிக்கிறவங்க போது. அப்பேற்பட்ட அற்புத தலைவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னு சொல்ற இந்த இடத்துல எப்படிங்க துன்பம் வரும்போது சிரிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, மோகன்ஜின்னு ஒரு உலக இயக்குனர் இருக்கார் இல்லைங்களா? அந்த உலக இயக்குனரை உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. ஆனா பாருங்க, அவரை பிடித்த ஒரே ஒரு உலக மகா ரசிகர் யார் என்றால் நம்ம ஹைகோர்ட் அண்ணன் தான். மோகன்ஜி என்கின்ற லட்சிய இயக்குனர் எடுக்கிற கொலை கொடூர கர்ண கட்டூர கன்றாவி திரைப்படங்களை யாருமே பாருங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு 10 முறைக்கு மேல பார்த்து ரசிச்சு அணுவணுவா விமர்சனம் பண்ணக்கூடிய வில்லங்க தலைவருங்க அவரு. உண்மையான ருத்ர தாண்டவத்தை பார்த்தோம். சினிமாங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, இட் ஹஸ் காட் எஜுகேஷனல் வேல்யூ ஆல்சோங்கிறத மக்களுக்கு பல உண்மைகளை புரிய செய்து நல்வழிப்படுத்துகின்ற சரியான முயற்சி. யார் உண்மையை கேட்டாலும், மத்திய அரசு குறித்த உண்மையை யாரு கேட்டாலும், என்னங்க இப்படிலாம் இருக்கேன்னு கேட்டா கேட்க விட மாட்டாரே. உண்மையை ஏன்பா பேசுறீங்க? தமிழ் அவருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உண்மை என்கின்ற உண்மையை மட்டும் கிடையாது, அந்த உண்மை என்கின்ற வார்த்தையை கூட பிடிக்காத உண்மையான தலைவருங்க அவரு.
உண்மையை பத்தி கேட்டா டக்குன்னு பாருங்க தடால்னு ஒரே வார்த்தை சொல்லுவாரு. எங்க வரி பணம் நாங்க வரி கட்டுறோம் சார். எங்க வரி கட்டி எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க எங்களுக்கு தரலங்கறாங்க. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. You are anti-Indian. ஒன் மேன் ஷோ மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில அடி விழும் பாருங்க பதில். You are anti-Indian. You are anti-Indian. இப்படி உண்மையை யார் கேட்டாலும் ஒரே வார்த்தையை தூக்கி போட்டு அடிச்சு அந்த உண்மையை அமுக்குற இதை போன்ற உத்தம உன்னத தலைவரை நம்ம இதுக்கு பிறகு எப்படி நம்ம பார்க்க போறோம்? ஏன்பா நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்குப்பா. ஐயோ நாங்க அப்படி சொல்லலைங்க. அந்த வீர கர்ஜனை செய்கின்ற அந்த கர்ஜனை மீண்டும் அந்த மாதிரி கர்ஜனை பண்ண முடியுமா? இப்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க எங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க? இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? இந்த கான்க்ளேவில் கலந்து கொள்வதற்கு முன்பாக கூட, அந்த கான்க்ளேவுக்கு முந்தின நாள் கூட அவர் கலந்து கொண்ட அந்த விழா மேடையில் எப்பேற்பட்ட கர்ஜனை பண்ணாரு? என்னய்யா என்ன? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கோயில் தான் பிரச்சனையா? கோயில் பணத்தை தான் எடுப்பீங்களா நீங்க? ஏன் மசூதி பணத்தை எடுக்க மாட்டீங்களா? மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து முலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. பேசினே இருக்கும்போது தான் பாருங்க அந்த மேடையில் என்ன சொன்னாரு. 4.5 வருஷத்துல திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த அந்த 4.5 வருஷத்துல 170க்கும் மேற்பட்ட கோவிலை இடித்ததாக எண்ணி வச்சிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் இதுவரை 170க்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. ஏங்க சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள் அதெல்லாம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்படுகிறதுன்ற கேள்வியை கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வார்த்தை வந்து விழும். கப்ரிஸ்தான் இழுத்துப்பாரு, கல்லறை தோட்டத்தை இழுத்துப்பாரு. எங்கெங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் கப்ரிஸ்தான் இல்லையோ, அரசாங்க இடத்திலே அந்த கப்ரிஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும். ஆனா கோவில உடல்நிலை சரியில்லாமல் போற அந்த மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கு முந்தின நாள் கூட இப்பேற்பட்ட மத ரீதியாகவே மதத்தை தெளிச்சு ஊர் முழுக்க மதத்தை பரப்புற இதை போன்ற மத தலைவரை இதற்கு பிறகு கண்டிப்பா பார்ப்போம். மறுபடியும் மீண்டும் வந்து இதே மாதிரி மத ரீதியாகவே அவர் பேசணும்ட்டு நாங்க சாமி கிட்ட வேண்டுவோன்ற நான். அது கூட எதுக்காக வேண்டோம்? தமிழ்நாட்டில் மத பிரச்சனையே இல்ல, தமிழ்நாட்டில் அனைவரும் பாருங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்ததே நம்ம ஹைகோர்ட் அண்ணன் தான். எப்பெல்லாம் இந்த மதவீர தலைவன் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை முன்னிலைப்படுத்தி மத ரீதியாக மதத்தை முன்னிறுத்தி பிரச்சனை எப்பெல்லாம் ஏற்படுத்துறாரோ உருவாக்குறாரோ அப்பெல்லாம் அந்த சமயத்துல எதுலயோ அடிச்ச மாதிரி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். எம்பா என்னங்க இது? ஏன் இப்படி உத்தம உன்னத லட்சிய தலைவரை குறித்த வரலாற்றை எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த கிளிப் எல்லாம் போடுறீங்க, தப்புங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க நாங்க எதுலயோ அடிச்சா மாதிரிட்டு அடுத்த வார்த்தை ஒற்றுமை என்கின்ற வார்த்தையின் மூலமாக அடிச்சா மாதிரி சொல்ல வந்தோம். அதுக்குள்ள இந்த கிளிப் எல்லாம் போட்டு ஏங்க நீங்க இந்த வரலாற்றை நீங்க கேவலப்படுறீங்கன்ற நான் ரொம்ப தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏட்ட சார் நான் வார்னிங் கொடுக்குறேன். எதில் விட்டோம்? வார்னிங்க இல்ல வார்னிங் கொடுப்பதற்கு முன்பாக எதில் விட்டோம்? ஒற்றுமை என்கின்ற வார்த்தையிலேயே அடிச்சு நீங்க எவ்வளவுதான் மத ரீதியாக பிரச்சனை மதத்தை முன்னிறுத்தி பண்ணாலும் நாங்க அண்ணன் தம்பி போல எப்பவுமே பாருங்க ஒற்றுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒற்றுமையை காட்டுவதற்கு மிகப்பெரிய அட்ரஸாக இருந்தவருங்க பாருங்க நம்ம ஹைகோர்ட்டுங்க. நீங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணுங்க. யாருக்குங்க? நம்ம வீர லட்சிய உன்னத தலைவருக்கு கொடுக்குறாங்க பதிலடி. நீங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணுங்க. நீங்க பண்ற பிரச்சனை நாங்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம். உள்ளூர் மக்கள்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்தாதீங்க. நாங்க யாருமே வரலங்கன்றாங்க. பொறுத்தளவு திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒருத்தர் கூட போராட்டத்துக்கு போல தான் சார் நான் சொல்லுவேன். மக்கள் யாருமே வந்து போராட்டத்துக்கு போல சார். ஏன்னா என் தெருவில் என் நண்பர்கள் என் சொந்தக்காரங்க யாருமே போல. நேற்று நடந்த அந்த விஷயத்துக்கு யாருமே கலந்துக்கிறோம். எங்களுக்கு அது என்னவா நடக்கும் கூட தெரியல சார். அது உண்மை. எங்க தெருவில் இருந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாருமே போல. அது பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் யாருமே போல. ஏன்னா எல்லாமே நல்லா தானே சார் இருக்கு. எதுக்கு என்ன பண்ணிட்டு இது வரைக்கும் நாங்க ஒற்றுமையாகத்தான் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இழுத்து விடுறாங்கன்ட்டு மறுபடியும் சொல்ற ஒற்றுமை என்கின்ற வார்த்தையில அடிச்ச மாதிரி அவருக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்துனேங்கிறாங்க. ஏன் கொடுக்குறீங்க? அப்படிலாம் கொடுக்கூடாது. அவங்களும் போய் சாமி கும்பிடுவாங்க, நாங்களும் போய் சாமி கும்பிடுவோம். ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம், மாமன் மச்சன மாதிரி தான் இருந்திருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. இது இன்னமும் திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு விட்டாங்க. இன்னும் நிறைய இருக்கு வீர வரலாறு. இந்த காணொலியில டைம் இருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை டைம் இருந்ததுன்னா ஆங்காங்கே மானைத்தேனேன் பொன்மானேன்னு போடுகிற மாதிரி நம்ம அங்கங்க பாருங்க வீர தலைவரை கொடுத்த வரலாற்று டைம் இருந்தா எடுத்து போடலாம். இப்போ எங்க விட்டோம்? கான்க்ளேவ்ல விட்டோம். கான்க்ளேவ்ல பேசிட்டே இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த உடல்நிலை சரியில்லாமல் போற அந்த இடத்துல கூட தவித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னாரு? என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க, என்ன கோவில்ல கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைங்க, திருநீரை பூசுங்க, உடனடியாக எனக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நான் சொன்னாரு. இல்லைங்களே, இந்த இடத்துல யாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்னப்பா நீங்க இழிவுபடுற மாதிரி தெரியுது விமர்சனன்ற பேர்ல அப்படின்ட்டு.
யார் யாருக்கு எந்தெந்த மொழியில் பதிலடி கொடுக்கணுமோ அந்த மொழியில் தான் பதிலடி கொடுக்கணும். 24 மணி நேரமும் மறுபடியும் சொல்றோம், வாசிக்கிற வார்த்தையை தாண்டி சுவாசிக்கும் மூச்சியாகவே மதம் 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 என்று மதத்தை முன்னிலைப்படுத்தியே மதத்தை முன்னிறுத்தி ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டை எப்படியாவது மத ரீதியான பிரச்சனையை உருவாக்கலாம் என்கின்ற இதை போன்றவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போற அந்த இடத்துல என்ன கேட்கணும்? திடீர்னு வீர கர்ஜனை செய்து கொண்டு மதம் மதம்னு கத்திந்தவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த மேடையில அந்த இடத்துல தவித்து கொண்டிருக்கும் அந்த தருவாயில் என்ன வார்த்தை சொல்லணும்? நியாயமா பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும், அது வேற, அது மற்றவங்களுக்கு. இவர் யாரு? மதத்தை சுவாசிக்கிறவர். அப்படி அந்த மத சுவாசம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது மத ரீதியாகத்தானே சொல்லணும். கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க, உடனடியாக எனக்கு பூஜை பண்ண சொல்லுங்க, எல்லாம் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு இல்லையே. என்ன அப்பல்லோவுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறத கூட பக்கத்துல எந்த மருத்துவமனையும் கூட்டிட்டு போக கூடாது. அப்ப கூட அப்பல்லோ தான் கூட்டிட்டு போகணும். ஏன் அப்பல்லோ கூட்டிட்டு போனோங்க? அப்பல்லோலாம் பாருங்க, அப்பல்லோ வழியாக கொடுக்குற சிகிச்சை எல்லாம் வெளிநாட்டுல கண்டுபிடிச்ச சிகிச்சை. நீங்க ஏன் அதுக்கெல்லாம் போறீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்க கட்சி சேர்ந்த பாபா ராம்தேவ் இருக்காரு இல்லைங்களா? இருக்காரு, இருந்துட்டு போட தப்பு கிடையாது. அந்த பாபா ராம்தேவுக்கு போன் பண்ணி, எப்பா உங்ககிட்ட ஏதாவது மூலிகை மருந்து இருக்கான்னு கேட்டு வாட்ஸ்அப் வழியா அனுப்பிச்சு போன் வழியா எடுத்து முழுங்க வேண்டியதுன்னு. அது கூட வாட்ஸ்அப் மொபைல் எல்லாமே பாருங்க கிறிஸ்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. இவங்களுக்கெல்லாம் பாருங்க விஞ்ஞானிகள் சொல்லக்கூடாது, மதத்தை இழுத்து தான் உண்மையை சொல்லணும். கிறிஸ்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. வேண்டாம் வேண்டாம், ஏதாவது புறா கிட்ட கொடுத்து விடுங்கப்பா மூலிகை மருந்துன்னு சொல்லி போன் போட்டு கேட்க வேண்டியதானே? இல்ல அவசரத்துக்கு பாவம் இல்லப்பா, நம்ம மருத்துவமனைக்கே போலாம்ப்பா, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு சிகிச்சை கொடுக்க போற டாக்டர் எந்த டாக்டர்? முஸ்லீம் டாக்டரா? சிச்சி செல்லாது வேண்டாம். கிறிஸ்துவ டாக்டர் வேண்டாம் வேண்டாம், செல்லாது. எனக்கு ஹிந்து டாக்டர் தான் ஊசி போடணும், ஹிந்து டாக்டர் தான் என் உடல்நிலையை செக் பண்ணணும், ஹிந்து டாக்டர் இருக்கிற இடமா பார்த்து என்னை கொண்டு போய் தள்ளுங்க, அந்த ஹாஸ்பிட்டல சேருங்கன்னா கத்தனாது இல்லைங்களே. ஆனா கத்திருக்கணும் நியாயமா பார்த்தா. ஏன்னா மதத்தை தாண்டி எந்த ஒரு சிந்தனையும் செய்யாத, சிந்தனையே இல்லாத இதை போன்றவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போற அந்த இடத்துல என்ன இந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, ஹிந்து தான் எனக்கு வைத்தியம் பார்க்கணும், நியாயமா பார்த்தா கத்திருக்கணுமே. ஆனா கத்தல. ஏன்? அந்த இடத்துல தான் பாருங்க மதமா உசுரான்னு பார்க்கும்போது உசுறு தான் பெருசா தெரியும். அன்றைக்கு வேண்டுமானால் உசுரா பார்க்காம ஆண்டாளை பத்தி தப்பா பேசின வைரமுத்துவோட தலையை வெட்டி உருட்ட வேண்டாமான்னு சொல்லலாம். ஆனா பாருங்க இன்றைக்கு உசுறு போராடி துடித்து கொண்டிருந்த அந்த சமயத்துல மதம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, உசுறுதான் கண்ணுக்கு தெரியும். மேடையில் எச் ராஜா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போன போது எல்லாரும் ஓடி வந்தாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஓடி வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் முதல்ல ஓடி வந்தாங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் எச் ராஜா அவர்களின் உடல்நிலையை பரிசோதித்து விட்டு இவரை தூரமாகிற மருத்துவமனைக்கு எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க, அருகில் உள்ள மருத்துவமனை கூட்டிட்டு போங்க, இது ஸ்ட்ரோக்கா இல்லையான்ட்டு இமீடியட்டா செக் பண்ணுங்கன்ட்டு யாரு சோதனை செய்து ரிப்போர்ட் கொடுக்கறதுங்க? அந்த மேடையிலேயே ஸ்பாட்லயே பாருங்க ஃபர்ஸ்ட் ஓடி வந்து அவர் உடல்நிலையை பரிசோதித்து விட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு எங்கேயாவது உடனடியாக கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஹபிசுல்லா என்கின்ற டாக்டர். அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு தட்டி விட்டுட்டு, என்னையா இதை செக் பண்றதுன்னு யாரு? நீ யாரு? திமுக கட்சி தானே, முக்கியமா நீ முஸ்லீம் டாக்டர் தானே, உன்னதான் எனக்கு தெரியுமே, உன் கட்சிக்கும் என் கட்சிக்கும் ஆகாதே, உன் மதத்துக்கும் எனக்கும் பிரச்சனையாச்சு, எப்ப பார்த்தாலும் நான் தான் கத்தினே இருப்பேனே, நீ என்ன செக் பண்ணக்கூடாது, இந்த கூட்டத்தில் யாராவது இந்து டாக்டர் தான் கூட்டிட்டு வான்னு சொல்லி அப்பவும் பாருங்க மதம் சம்பந்தமான டாக்டர் இருந்தா என்ன செக் பண்ண சொல்லுங்கன்னு கத்திருக்க வேண்டியதானே. உண்மையில் வெறி அதிகமாயிட்டு அவர் அந்த இடத்துல கத்துற நிலைமையில இருந்தால் கூட மருத்துவம் படித்த மருத்துவர்கள் மதத்தை பார்க்க மாட்டாங்க, மருத்துவம் கொடுப்பதைத்தான் பார்ப்பாங்க. மருத்துவம் படித்த மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்களுக்கு இந்த சாதி மதம் இதெல்லாம் கிடையாது. வாங்குற ஃபீஸு அது வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், மருத்துவமனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், டாக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த உண்மையெல்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல பாருங்க மதமா மனிதநேயமா அப்படின்னு பார்க்குற இடத்துல மனிதநேயத்தை தான் பார்ப்பாங்க மருத்துவம் வழியாக. அரசியல் ரீதியாக என்னதான் கருத்து வேறுபாடோ கட்சி வேறுபாடுகளோ இருந்தாலும், ஆனால் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அனைத்து கட்சியை சேர்ந்த நண்பர்கள் ஓடி போறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான மனிதநேயம். விலை மதிப்பில்லாத அந்த மனிதநேயத்திற்கு முன்னால் யாருடைய மதமாக இருந்தாலும் அது தோத்து போயிடும். அன்றைக்கு மெக்காலே கல்வியை குறித்தும் கிறிஸ்துவர்கள் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்க, என்னையா காடுவல் வந்தான் அவன் வந்தான் இவன் வந்தான், அத்தனையும் புனை சுருட்டுக்கள்னு என்னதான் கிண்டல் பண்ணாலும், ஆனா பாருங்க பிரச்சனைன்னு வந்தா எங்க ஓடுறீங்க? எந்த மருத்துவத்தை நோக்கி தேடுறீங்க? ஆங்கில மருத்துவம், ஹை ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சதுங்க? ஒருவேளை பாருங்க அந்த இடத்துல போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக உள்ள அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேன் மிஷின்குள்ள, அந்த மிஷின்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு என் தலையோ என் காலையோ என் வயிறையோ உள்ள அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? சொல்லவே முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுவது அந்த சமயத்தில் மருத்துவம், உசுரை காப்பாற்றக்கூடிய மருத்துவம். அந்த இடத்துல பாருங்க நம்மளால பார்க்க முடியாதது மதத்துவம். இப்ப கூட நம்ம ஹைகோர்ட் அண்ணன் என்ன சொல்றோம், நீங்க மீண்டு வாருங்கள்,
உடல்நிலை சரியாகி மீண்டு பாருங்கள். சிஎம்லாம் கூட போய் பார்த்துருக்காரு போலுது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட போய் நேரில் பார்த்துருக்காரு, உடல்நலம் விசாரிச்சிருக்காரு. தப்பு கிடையாது, இருக்கட்டும். எல்லாரும் போய் பார்க்கட்டும், எல்லாரும் நலம் விசாரிக்கட்டும். நல்லபடியா பாருங்க, குணமாகி மீண்டும் வந்து மத ரீதியான பிரச்சனையை ஊருக்குள்ள கிளப்புங்கன்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா வீர வரலாற்றுக்கு சொந்தமான உன்னத உத்தம லட்சிய தலைவர்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு முறை எச். ராஜா அவர்கள் உடல்நலம் தேறி நல்லபடியாக மதம் சம்பந்தமான பிரச்சனையை ஊருக்குள்ள இழுத்து விடணும்ட்டு மறுபடியும் நாங்க கேட்டுவோம். தப்பு கிடையாது. நாளை காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.